உள்ள பிதாவே, இந்த வேளையிலேயும் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களோடு பேசி வந்தீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலையும் உடைய அற்புதமான வார்த்தையை கேட்குற இந்த நல்ல நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும், உடைய வார்த்தைகளை அனுப்பித்தாரும். எவ்வளி வாழ வேண்டுமென்று எங்களுக்கு போதித்து கொண்டு வருகிறீர். தொடர்ந்து உடைய போதனைகளை கேட்டு நாங்கள் ஆவிக்குரியதிலே வளர்ந்து வருவதற்கு உடைய சத்தியங்களை எங்களுக்கு போதிக்கும்படியாக உம்மை நோக்கி பார்த்து வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரலாம். 65ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் 65ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதில் 13 வசனம் இருக்குது. நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். நான் ஒரு வசனத்தை வாசிப்பேன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கணும். இப்படியாக இந்த சங்கீதத்தை இன்றைக்கு நாம் வாசித்து தியானிக்கலாம். தேவனே, சியோனில் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 4வது வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் நாங்கள் திருப்தியாவோம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த சங்கீதத்தில் தேவனை தேடி தேவனுடைய பிள்ளையாய் வாழ்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு 10 ஆசீர்வாதங்கள் இந்த சங்கீதத்திலே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த 10 ஆசீர்வாதங்கள் வாக்கு பண்ணப்பட்ட இவைகளை சுதந்திரிக்க வேண்டுமானால் அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. யாருக்கு இந்த 10 ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னா, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு நீர் சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அவனுக்குத்தான் அவருடைய பரிசுத்த ஆலயமாகிய அவருடைய வீட்டின் நன்மையால் அவன் திருப்தியாவான். ஹல்லேலூயா. 4வது வசனத்தினுடைய பின்பகுதியில் போட்டிருக்கு, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் அவன் திருப்தியாவான். இங்கே 2 காரியம் போட்டிருக்கிறதை நாம் 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம். உம்முடைய பிரகாரத்தில் வாசமாக இருக்கும்படி நீர் சேர்த்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். 4வது வசனத்தினுடைய பின்பகுதியில் எப்படி இருக்கு? உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் அவர்கள் திருப்தியாவார்கள். அவருடைய வீட்டுக்கு வந்தால் அவர் உனக்கு கொடுக்கிற 10 ஆசீர்வாதங்கள் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், இந்த 3 வசனத்திலே வரிசையாக 10 ஆசீர்வாதங்கள் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கிறோம். முதலாவதாக வசனம் 4 நாம் அவருடைய வீட்டுக்கு வந்தபோது அவர் நம்ம எல்லாரையும் எந்த குறையும் பார்க்காம ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவருடைய வீட்டுக்கு நாம் வந்தபோது அவர் நம்மை அன்பாக ஏற்றுக்கொண்டார். இப்படி ஏற்றுக்கொண்ட மனிதனை 9வது வசனத்தில் இப்படி போட்டிருக்கு, அவர் விசாரிக்கிறவர். 9வது வசனத்தில் அவனை விசாரிப்பார். 9வது வசனத்தில் 3வது காரியமாக அவனுக்கு நல்ல நீர்ப்பாய்ச்சலை கொடுக்கிறார். 4வதாக அவனை செழிப்பாக்குகிறார். 5வதாக அவ்வப்போது அவனை திருத்துகிறார். 6வதாக அவனுக்கு நல்ல விளைச்சலை கட்டளையிடுகிறார். 10ஆம் வசனத்திலே 7வதாக அவனுக்கு தினந்தோறும் தண்ணீர் இறைக்கிறார். 8வதாக மலைகளால் படைச்சால்களை கரைய பண்ணுகிறார். பிற்பாடு இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன், இவைகளெல்லாம் என்ன என்று. 9வதாக 10ஆம் வசனத்திலே அவனை ஆசீர்வதிக்கிறார். 11வது வசனத்திலே நன்மையினால் அவனை முடிசூட்டுகிறார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அவனை சேர்த்து கொள்ளுகிறார். 2வது சேர்த்து கொள்ளப்பட்டவனை தினந்தோறும் விசாரிக்கிறார். 3வதாக தினந்தோறும் அந்த தோட்டத்துக்கு அவர் நீர் பாய்ச்சுகிறார். 4வதாக
அதை செழிப்பாக வச்சிருக்கிறார். ஐந்தாவதாக அவ்வப்போது அதை திருத்துகிறார். ஆறாவதாக நல்ல விளைச்சலை கட்டளையிடுகிறார். ஏழாவதாக தினந்தோறும் தண்ணீர் இறைக்கிறார். எட்டாவதாக மேடுகளை படைச்சால்களை மழையினால் கரைய பண்ணுகிறார். ஒன்பதாவதாக ஆசீர்வதிக்கிறார். பத்தாவதாக நன்மையினால் முடிசூட்டுகிறார். இது யாருக்கு இந்த 10 ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது? 4வது வசனத்தில் படிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு. அந்த வீட்டில் தான் இந்த 10 நன்மைகளையும் அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்வதாக அவர் வாக்கு பண்ணியிருக்கிறதை கவனிக்கிறோம். வசனம் 9 நீர் பூமியை விசாரிக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பூமி எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பூமி எது? இதுக்கு 2 வசனங்கள் இருக்கிறது. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1 வசனமும், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும். இந்த 2 வசனத்திலே நம்ம பார்த்தோம்னா, ஏசாயா 66:1 அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். இந்த வசனத்தையும் இந்த 2 இடத்துலையும் ஒரே வசனம் போட்டிருக்கு. அது என்ன வசனம்? வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதபடி. இங்கே சொல்லப்பட்டிருக்கு அல்லவா 9ஆம் வசனத்திலே, சங்கீதத்திலே பூமி. இந்த பூமி என்பது எதற்கு அடையாளமா இருக்கிறது? அவர் வாசம் பண்ணுகிற சபைக்கு அடையாளமா இருக்கிறது. அவருடைய பாதபடியிலே நாம் எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிறோம். அவருடைய சிங்காசனம் நம்ம மத்தியில் இருக்கிறது. அவருடைய பாதபடி இங்கே இருக்கிறது. அவருடைய பாதபடிக்கு வந்திருக்கிற உனக்கு இந்த 10 ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிறவர்களுக்கு தான் பேரு பூமியின் குடிகள். 100ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் படிக்கிறோம் அல்லவா? 100ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம் அல்லவா? படிப்பது என்ன? பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அப்படின்னா சபையில் உள்ள ஒவ்வொரு குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். 66ஆம் சங்கீதம் 1 வசனம், 96ஆம் சங்கீதம் 1 வசனம், 98ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், 100ஆம் சங்கீதம் 1 வசனம், இன்னும் ஏராளமான வசனத்தில் இந்த வசனம் ஒரே வசனம் போட்டிருக்கு. என்ன வசனம் தெரியுமா? பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். இந்த பூமி என்பது தேவனுடைய சபைக்கு அடையாளமா இருக்கிறது. சபையில் இருக்கிற நம்மை தான் ஆண்டவர் பார்த்து இப்படி சொல்றாரு, நாம் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் பல்வேறு இடங்கள்ல இருந்து அவருடைய வீடாகிய சபைக்கு வந்தபோது சங்கீதம் 65:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இந்த இடத்துக்கு வந்தபோது அவர் நம்மை சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்மை அவர் சேர்த்து கொண்டார். படித்தவர்களையும் அவர் சேர்த்து கொண்டார், படிக்காதவங்களையும் சேர்த்து கொண்டார், பணக்காரர்களையும் சேர்த்து கொண்டார், ஏழையவும் சேர்த்து கொண்டார், கருப்பானவர்களையும் சேர்த்து கொண்டார், வெள்ளையானவர்களையும் சேர்த்து கொண்டார். உயரமானவங்களோ குட்டையானவங்களோ எத்தன்மையில் இருந்தாலும் நாம் இருந்த நிலைமையில் ஆண்டவர் அன்போடு நம்மை சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. எனவேதான் இந்த வசனம் 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, இப்படி யார் யாரெல்லாம் அவர் சேர்த்து கொண்டாரோ அவன் பாக்கியவான் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. அப்படியானால் இந்த இடத்துல தேவனால் சேர்த்து கொள்ளப்பட்ட நாம் எல்லாரும் யாரா இருக்கிறோம்? சொல்லுங்க, எல்லாரும் பாக்கியவானா இருக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே இயேசு தன்னுடைய பிரசங்கத்திலே இப்படி சொன்னார். தன்னுடைய பிரசங்கத்திலே பண்ணும்போது இப்படி சொல்லுவார், ஒருவனும் என்னிடத்தில் ஒருவன் வரும்போது என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே
தள்ளுவது இல்லை. 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் தானே, யோவான் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை. இந்த வார்த்தையின்படியே அவரிடத்தில் நாம் வந்தபோது ஆண்டவர் நம்மை எப்படி ஏற்றுக்கொண்டார்? நம்ம இருந்த வண்ணமாக நம்மை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இருந்த வண்ணமாக நம்மை ஏற்றுக்கொண்டார். நாம் நல்லவங்களாக இருந்தோம் என்பதற்காக அல்ல, நம்ம நீதிமான்களாக இருந்தோம் என்பதற்காக அல்ல. நம்ம உள்ளே வரும்போது நம்ம எத்தன்மையில் இருந்தோமோ அந்த இருந்த தன்மையிலேயே ஆண்டவர் அன்போடு அவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரிடத்தில் வருவதற்கு முன்பாக நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை. எபேசியர் 2:12 அப்படி தானே போட்டிருக்கு. முன்னே அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாயிருந்தோம். வசனம் 13 போட்டிருக்கு, முன்னே நாம் தூரமாயிருந்தோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் வந்தபோது நீ அப்படி ஆளு, நீ இப்படி ஆளு, நீ இப்படி இருந்தவ, நீ அப்படி இருந்தவ, இப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் நம்ம இருந்த தன்மையில் அப்படியே நம்மை அன்போடு அவர் ஏற்றுக்கொண்டார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முன்னே நாம் எப்படி இருந்தோம்? கொலோசியர் எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பவுல் அந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதும்போது இப்படி எழுதுவார். முன்னே நீங்கள் எப்படி இருந்தீங்க? முன்னே நீங்கள் அந்நியராயும் துர்க்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படிக்கு அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. முன்னே அந்நியராக இருந்தோம், துர்க்கிரிகளினாலே மனதளவில் அவருக்கு சத்துருக்களாய் வாழ்ந்தோம். அப்படி இருந்த நம்மை பரிசுத்தராய் இருந்தது போல நம்மை அன்போடு அவர் சேர்த்து கொண்டார். பேதுரு இதை குறித்து எழுதுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுவார், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. 1 பேதுரு 2:10, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய தன்மை எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பைபிளில் பார்த்தோம்னா, இரக்கம் பெறாதவங்களாக இருந்தோம், தேவனை அறியாதவங்களாக இருந்தோம், துன்மார்க்கராக இருந்தோம், தேவனுக்கு விரோதிகளாக இருந்தோம். அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த ஆண்டவரிடத்தில் வந்தபோது இது எதையுமே பார்க்காம ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் நம்ம இருந்த வண்ணமாக நம்மை ஏற்றுக்கொண்டார். 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, உம்முடைய பிரகாரத்தில் உம்மிடத்தில் சேர்த்து கொள்ளப்பட்ட அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாம்? பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் அவரிடத்தில் வந்தபோது நம்மை சேர்த்து கொண்டதினால் நாம் பாக்கியவான்கள். எனவே இப்படி சேர்த்து கொள்ளப்பட்டவனுக்கு தொடர்ந்து அங்கே 9 ஆசீர்வாதங்கள் வரிசையாக போட்டிருக்கு. இங்கே தான் பொது வசனம் 10ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். 65:9ஆம் வசனத்தில், தேவரீர் நேர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். ஆண்டவர் உங்களை என்னையும் அவருடைய வீட்டில் நம்மை சேர்த்து கொண்டதுக்கு பிற்பாடு இங்கே நம்மை குறித்து சொல்லியிருக்கு, நான் உன்னை விசாரிக்கிற கர்த்தர் அவர். நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் நம்மை தினந்தோறும் விசாரிக்கிற கர்த்தர் அவர். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அறியாத தேசத்தை நோக்கி கடந்து வர்றாங்க. அந்த தேசத்தை அவங்க ஒரு நாள் பார்த்ததில்லை. ஏறத்தாழ அவங்க முன்னோர்கள் 400 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமின் குடும்பம் அந்த ஊரில் இருந்தது. இப்பொழுது 400 வருஷம் கழித்து அவங்க திரள் கூட்டமான ஜனங்களாய் வர்றாங்க. இப்படி வருகிற அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார்,
நீங்கள் போகிறீங்கல்ல ஒரு தேசம், அது எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? அது எப்படிப்பட்ட தேசம்? உபாகமம் 11:11 அந்த தேசத்தை குறித்து அந்த ஜனங்களோடு இப்படி பேசுவார் ஆண்டவர். எப்படிப்பட்ட தேசம் அது? நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை விசாரிக்கிற தேசம். அது ஹல்லேலூயா. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை விசாரிக்கிற தேசம். 12ஆம் வசனத்தில் அப்படித்தானே போட்டிருக்கு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நாம் வந்திருக்கிற அந்த இடத்துல, அவர் நம்மை சேர்த்து கொண்டிருக்கிற இந்த சபையிலே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தினந்தோறும் நம்மை விசாரிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற கர்த்தர், நம்மை கண்காணிக்கிற ஆண்டவர் அவர். விசாரிக்கிறதுல 2 விதம் இருக்கு. விசாரிக்கிறதுல ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை விசாரிப்பது, அதற்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு திருடனை காவலர்கள் விசாரிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கும். 2 பேருமே விசாரிக்கத்தான் செய்கிறாங்க. ஒன்று அன்பாய் விசாரிப்பது, இன்னொன்று அடிச்சு விசாரிக்கிறது. அடிச்சு என்ன செய்வது? விசாரிப்பது. எப்படி ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார்? பைபிளில் போட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அன்பாய் விசாரிக்கிற ஆண்டவர். நீங்கள் எல்லாருமே புறமதத்திலிருந்து ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. எல்லாருமே அருமையான பாக்கியராஜ் பிரதர் தான், அவங்க அப்பா தாத்தா அவங்கெல்லாம் கிறிஸ்தவர். மற்ற எல்லாரும் நாம் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். இப்பொழுது முதல் தலைமுறையாக, சிலர் 2ஆம் தலைமுறையாக இங்கே உட்காந்துருக்கீங்க. அவர்களுக்கும் இந்த மார்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் அந்த மார்க்கத்தில் இருந்தபோது, நீங்கள் சுகவீனமாக இருந்தபோது எந்த ஐயராவது வந்து உங்களை விசாரிக்க வந்திருக்காரா? அப்படி வர்றாங்களா? அவங்க செத்தா விசாரிக்க வர்றாங்களா? சுகமில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு வந்து ஜெபம் பண்ண வந்திருக்காங்களா? உங்களுக்கே சுகமில்லை அப்படின்னு சொன்னால் வந்து என்னன்னு பார்க்க வந்திருக்காங்களா? இந்த சிஸ்டத்தை ஆண்டவர் தான் உருவாக்கியிருக்காரு. அதுக்காகத்தானே அவர் சத்திரத்தில் ஒரு சத்திரக்காரனை வச்சிருக்காரு. அந்த நல்ல சமாரியன் அவனை கொண்டு வந்து சத்திரத்தில் சேர்த்துட்டு அவன்கிட்ட இருக்கிற காசையும் கொடுத்து, நீ விசாரிச்சுக்க, இதை செஞ்சுக்க, எதாவது நீ எக்ஸ்ட்ரா பண்ணினா நான் திரும்ப வரும்போது உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். இந்த விசாரிப்பின் இடம் இந்த உலகத்திலே சபையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஏனென்றால் ஆண்டவரே அங்கே சொல்லியிருக்காரு, நீ போகிற அந்த தேசம் நீங்கள் எகிப்தில் இருந்த தேசத்தை போல அல்ல. நீங்கள் போகிற அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? விசாரிக்கிற தேசம். அது ஒரு நாள் பவுல் பிரசங்கம் பண்ணுறாரு எருசலேமில். அவருக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டம் கூடிருச்சு. பெரிய கலவரம் உண்டாயிருச்சு. தேசாதிபதி கிட்ட அந்த பிரச்சனை போகுது. அந்த சேனாதிபதி அந்த பிரச்சனை என்னன்னு விசாரிக்கிறான். ஜனங்கள் எல்லாரும் கூக்குரல் இடுறாங்க. அது அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. பவுலுக்கு விரோதமாய் ஜனங்கள் பெரிய கூக்குரலிட்டு பெரிய பிரச்சனை உண்டாக்குறாங்க. அப்பொழுது சேனாபதி ஒரு கட்டளை இடுவான். அது 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் போட்டிருக்கோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 22:24 சேனாபதி ஒரு கட்டளை இடுவான். அந்த கட்டளை என்னது? பவுலை சேனாபதி கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்தரத்தை அறியும்படிக்கு. இதுவும் விசாரிக்கிறது. இதுவும் என்ன செய்யறது? ஒருத்தனை விசாரிக்க சொல்றேன், எப்படி அவன்கிட்ட விசாரிக்கணுமா? இதுவும் ஒரு விசாரணை தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையும் விசாரிக்கிற ஆண்டவர் அன்பினால் இரக்கத்தினால் ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. எரேமியா சொல்றாரு 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே,
எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, என்னை நினைத்து என்னை விசாரிக்கிறவர் நீர். என்னை நினைத்து என்னை விசாரிக்கிறவர் நீர். ஒரு வீட்டுக்கு நான் போகிறேன், சமீபத்தில் நம்ம விசுவாசி வீட்டுக்கு ஒரு நாள் போகிறேன். அவங்களுக்கு எப்பவும் ஃபோன் பண்ணிட்டு போவேன், போடுறேன், அவங்களுக்கு போக மாட்டேது ஃபோனு. நான் போகிறேன், போகும்போது பார்த்தா அந்த சகோதரி அப்படியே கட்டிலில் படுத்து போர்வை போற்றி படுத்திருக்காங்க. நான் போயிட்டு அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு அவங்கள ஜெபம் பண்ணிட்டு வரும்போது அவங்க சொன்னாங்க, ரீசார்ஜ் பண்ணலை பாஸ்டர், அதுதான் ஃபோன் எடுக்க மாட்டுது. யாராவது வந்து ஜெபம் பண்ணால் நல்லது, பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணால் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டே படுத்திருந்தேன். ஆனால் ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிட்டாரு, இங்கே கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தைரியமாக இருந்தாங்க. போயிட்டு பார்த்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியாய் அவங்கள ஆறுதல் படுத்திட்டு வந்தேன். ஒரு காலத்தில் விசாரிப்பு இல்லாமல் இருந்தோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை அப்படி விடுகிறவர் அல்ல. எரேமியா 15:15 எரேமியா இப்படி சொல்லுவார், தேவரீர் நீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து அப்படின்னு போட்டிருக்கு. என்னை நினைத்து என்னை விசாரிக்கிறவர் அவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டார். இரண்டாவது, தினந்தோறும் நம்மை விசாரிக்கிறவர். மூன்றாவது குறிப்பு 65:9 போட்டிருக்கு, நீர் பாய்ச்சுகிறவர் அவர். நீர்ப்பாய்ச்சலால் நடப்பது என்ன நாம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு தோட்டம் நீர்ப்பாய்ச்சல் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், நீர்ப்பாய்ச்சலோடு இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த மலை அடிவாரத்தில் நாம் இருக்கிறோம். இந்த மழை காலங்களில் இந்த மலையே எப்படி இருக்குது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எவ்வளோ பசுமையாக பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக நல்லா இருக்குது. நீர்ப்பாய்ச்சல் உள்ள நேரத்தில் அப்படி தான் இருக்கிறது. நீர்ப்பாய்ச்சலை என்ன நடக்கும்? எரேமியா 31 வசனம் 12 நாம் படிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சல் அடையும் போது, ஒருவனுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சல் அடையும் போது, நீர்ப்பாய்ச்சல் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? தொய்ந்து போவாங்க. அப்படிதான் அங்கே போட்டிருக்கு. நீர்ப்பாய்ச்சல் இல்லாவிட்டால் அங்கே தொய்வு நடக்கும். தேவரீர் நீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிற கர்த்தராய் இருக்கிறவர். உங்களை என்னை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? ஏசாயா 58:11 படிக்கிறோம் அல்லவா? அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை குறித்து, தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சபையே, நீ எப்படி இருப்பாய்? நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத. இதுதானே தேவனுடைய சபையை குறித்ததான தேவனுடைய கரிசனை. தேவன் தம்முடைய சபையை குறித்து தேவன் சொல்லுவது என்ன? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆவிக்குரிய ரீதியிலே நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவையான எல்லா ஆகாரத்தையும் வான அப்பமாகிய தேவனுடைய வார்த்தையாகிய அவருடைய அப்பத்தை நமக்கு தந்தருளி நம்மை செழிப்பாக்கி இம்மட்டுமாய் நம்மை அற்புதமாய் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த நீர்ப்பாய்ச்சல் உருவாகும் போது என்ன நடைபெறுகிறது? 4வது குறிப்பு அங்கே போட்டிருக்கு, அதை நீர் செழிப்பாக்குகிறீர். தேவ நதியினால் அதை நீர் மிகவும் செழிப்பாக்குகிறீர். ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்கிற பிள்ளை, தேவனுடைய வார்த்தையால் நிறைந்திருக்கிற பிள்ளை, ஆவிக்குரிய ரீதியிலே அது செழிப்பாக இருக்கும். ஆவிக்குரிய ரீதியிலே அது வளர்ந்திருக்கும். ஒருவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்கிறான் என்றால் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தால் மட்டுமல்ல, அவன் எந்த அளவுக்கு பரிசுத்த வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறான் என்பதுதான் அதற்கு முக்கியமானது. அதுதான் அதனுடைய வளர்ச்சி. அதுதான் இங்கே சொல்லப்படுகிற செழிப்பு. வசனம் 9 நம்ம படிக்கிறோம் அல்லவா? அதை நீர் செழிப்பாக்குகிறீர். எப்படி? தண்ணீர் நிறைந்த தேவனுடைய நதியினால் அதை செழிப்பாக்குகிறார். தேவனுடைய பிள்ளைகளை செழிப்பாக்குவது எது தெரியுமா? நீதிமொழிகள் 28 வசனம் 25 நம்ம படிக்கிறோம். 28, 25 படிக்கிறோம். கர்த்தரை
நம்புகிறவனோ, அப்படிதான் அங்கே போட்டிருக்கு. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் தாட்சி அடைந்து போகிறவர்கள் அல்ல, ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போகிறவர்கள் அல்ல, ஒரு நாளும் அவர்கள் தோய்ந்து போகிறவர்கள் அல்ல. ஒருவன் கர்த்தரை நம்பினால் நிச்சயமாய் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிறார். செழிப்புக்கு முன்பாக அதை தடுப்பதற்காக சத்ருவானவன் பல காரியங்களை கொண்டு வருவான். 66 சங்கீதம் வசனம் 12 நம்ம படித்தோம் என்றால், 66:12 வாசித்தோம் என்றால், அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். இதில் வர்றதுக்கு முன்னாடி நடந்த 3 காரியம் அங்கே போட்டிருக்கு. மனிதர்களை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். எதெல்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம்? தீயையும் தண்ணீர் போன்றதான பிரச்சனைகள், தண்ணீர் போன்ற பிரச்சனை, வெள்ளம் போன்ற பிரச்சனை, அக்கினி ஜுவாலை போன்ற பிரச்சனை, மனிதர்களுடைய கூட்டமாய் ஏராளமாய் மிதிக்கத்தக்க பிரச்சனை, இவைகளெல்லாம் வந்த போதும் எங்கள் ஆண்டவர் இப்பொழுது எங்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அந்த இடம் என்ன? செழிப்பான இடம். அது தேவ நதியினால் அதற்கு நீர் பாய்ச்சுகிறபடினால் சபையை ஆவிக்குரிய ரீதியிலே செழிப்பாக்கி நடத்துகிறவர் நம்முடைய தேவன். 5வதாக திருத்துகிறவர். 65:9 நம்ம படிக்கிறோம் அல்லவா? 65:9 நம்ம படிக்கிறோம். நம்முடைய தேவன் தம்முடைய ஜனமாகிய சபையை அவ்வப்போது தன்னுடைய வார்த்தையின் மூலம் திருத்துகிற கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நம்மை திருத்துகிற ஆண்டவர். நமக்கு பொதுவாக திருத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும், அப்பதான் நம்ம சரிப்படுவோம். ஒரு மனுஷனுக்கு திருத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் சீக்கிரத்தில் கெட்டு போயிடுவான். எனவே உங்களுக்கானாலும் சரி, எனக்கானாலும் சரி, நம்மை திருத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும், நிச்சயமாக வேணும். பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை திருத்துவார். எப்பொழுது ஆண்டவர் நம்மை திருத்துவார்னா, அவர் கையில் நம்மை அர்ப்பணிக்கணும், அவருடைய கையில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். இப்போ ஜனங்களுடைய காரியங்களை சொல்லும்படி ஒரு நாள் எரேமியாவுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். எரேமியாவுக்கு தரிசனமாகுவார் 18ஆம் அதிகாரத்தில். அவன்கிட்ட தேவனுடைய வார்த்தை இப்படி வரும். 18:2 ஆண்டவர் அவனோடு இப்படி பேசுவார்: நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் எரேமியாட்ட சொல்லுவார். அதன்படி அவன் எழுந்து அந்த குயவன் வீட்டுக்கு போவான். இப்போ குயவன் வீட்டில் போகும்போது அங்கே என்ன நடக்குது? ஒருவன், அந்த குயவன் அங்கே ஒரு பானையை களிமண்ணிலே வணைந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறான். திடீர்னு அதை வணைந்து கொண்டே இருக்கும்போதே திடீர்னு அதை உடைச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்தை அதில் செய்கிறான். இதை அந்த தீர்க்கதரிசி கண்ணால் பார்க்குறான். அங்கே நடப்பது என்ன? அவர் ஒரு பாத்திரத்தை அதில் செய்கிறார் களிமண்ணில். கொஞ்ச நேரத்தில் அது உடஞ்சி போயிடுது. அப்புறம் அதை என்ன செய்கிறார்? அவர் திருத்துறார். இதை போல இதை பார்த்துட்டு தீர்க்கதரிசியாகிய எரேமியா இப்போ எங்கே போகிறாருன்னா, ஜனங்கள்கிட்ட போகிறார். நான் உங்களை திருத்த விரும்புகிறேன். எப்படி? நீங்கள் என்னுடைய கையில் ஒரு களிமண் போல இருந்தா நான் உங்களை அனுதினமும் திருத்துவேன், அனுதினமும் உங்களை திருத்தி நடத்துவேன். 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு: இஸ்ரவேல் குடும்பத்தாரே, அந்த குயவனுடைய செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என்னுடைய கையிலே இருக்கிறீர்கள். இப்படி ஒருவன் தன்னை ஆண்டவருடைய கையிலே அர்ப்பணம் பண்ணினால், ஒப்பு கொடுத்தால், தொடர்ந்து ஆண்டவர் அவனை தன்னுடைய வார்த்தையை கொண்டு திருத்தி நடத்துவார்.
அவனை சரியான பாதையிலே ஆண்டவர் நடத்துவார். வார்த்தைகளை அனுப்புவார், அவனோடு பேசுவார். அந்த ஜனங்களை ஆண்டவர் நேசித்தபடினால்தான் தொடர்ந்து அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். தொடர்ந்து அவர்களுக்கு தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை எழுப்பினார். அந்த ஜனங்களை அவர் திருத்தினார். தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர்கள் எவ்வளி வாட வேண்டும் என்று தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திருத்தி கொண்டே இருந்தார். நாமும் ரட்சிக்கப்பட்டு வந்த நாளிலிருந்து இதுவரையிலேயும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நாம் எவ்வளி வாழ வேண்டும், எப்படி ஜீவனம் பண்ண வேண்டும், மற்றவர்களோடு எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் தேவன் தம்முடைய வாத்தியத்தை நமக்கு அனுப்பி ஆண்டவர் நம்மை திருத்தி நடத்துகிறார். ஏனென்றால் ஒரு வயலை சீர்திருத்தம் செய்யாதபடிக்கு அங்கே விளைச்சலை எதிர்பார்க்க முடியாது. இந்த திருத்துதலுக்கு பின்னாடி தான் விளைவை குறித்து அந்த வசனத்தில் போட்டிருக்கு. இந்த திருத்துதலுக்கு பின்னாடி தான் ஒரு பலன் கிடைப்பதை குறித்து அந்த வசனத்தில் போட்டிருக்கு. எப்பொழுது ஒரு விளைச்சலை தேவன் அந்த இடத்துல கட்டளையிட முடியும்? முதலாவது அந்த மண்ணை, அந்த பூமியை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் தேவன் உங்களை என்னையும் நேசிக்கிறார். நேசிக்கிறதுனாலே நம்மை அவர் சிட்சிக்கிறார், நம்மை திருத்துகிறார். திருத்தாமல் இருந்திருந்தா நம்முடைய நிலைமை வேறு மாதிரி ஆயிருக்கும். எல்லாவற்றிலேயும் நம்மை திருத்துகிறார். வேதாகம கல்லூரியிலே ஊழியத்துக்கு அர்ப்பணம் பண்ணி போய் சேரும்போது எல்லாரும் கடைசி வரைக்கும் அங்கே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் கடைசி வரைக்கும் இருந்து படித்து சர்டிஃபிகேட் வாங்க மாட்டாங்க. ஒரு 100 பேர் சேர்றாங்க அப்படின்னா ஒரு 10 பேர் இடையிலேயே போயிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, திருத்துவதற்கு தேவன் முயற்சி செய்யும்போது அதுக்கு யார் யாரெல்லாம் விரும்ப மாட்டாங்களோ அவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுவாங்க. ஏனென்றால் எல்லா வேதாகம கல்லூரியிலையும் 5 மணிக்கு ஜெபம் இருக்கும். அதில் எல்லாரும் உட்காரணும், அவங்க சொல்கிற எல்லாத்தையும் கேட்கணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஊழியத்தை இப்படி செய்யணும், போதிக்கிறதை ஏற்றுக்கொள்ளணும். இப்படியெல்லாம் சொல்லும்போது எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. திருத்துவதற்கு ஒப்பு கொடுக்காதவன் தேவனால் பிரயோஜனப்பட முடியாது. தேவனால் பிரயோஜனப்பட வேண்டுமானால் அவன் திருத்துவதற்கு தன்னை அர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியம். இந்த திருத்துதல் நடந்ததற்கு பிற்பாடுதான் 6வது குறிப்பாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, விளைவிக்கிற கர்த்தர் அவர், பலன் கொடுக்க செய்கிற ஆண்டவர் அவர். தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் உங்களை என்னையும் அவர் மாற்றுகிறவர். ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் விளைய செய்கிறவர் அவர்தான். பொதுவாக நாம் பார்க்கிறோம், உங்களில் பெரும்பகுதி மக்கள் விவசாயிகளாக இருக்கீங்க. பயிர்கள் பயிரிடுகிறீர்கள், நல்ல விளைஞ்சு வரும். சில விவசாயம் பலன் கொடுக்கிற நேரத்தில் ஒரு பலனும் இல்லாமல் போயிடும். பயிரெலாம் நல்லா தான் இருக்கும். அப்படி போவதற்கான காரணம் என்ன? இதில் தேவனுடைய கிரியை இருக்கணும். தேவனுடைய கிரியை இருக்கணும். அதில் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம் அல்லவா? அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, தேவனாலே எல்லாம் ஆகும், அவரே விளைய செய்கிற கர்த்தர் அவர். அதுக்கு முதல் வசனத்தில் போட்டிருக்கு, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் யாரு? தேவன். உண்மையாகவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நிலைத்திருந்து நித்திய ஜீவன் வரைக்கும் அவரை பின்பற்ற வேண்டுமானால் தேவனுடைய தயவும் கிருபையும் நமக்கு தேவை. தேவனுடைய தயவு, கிருபை, இரக்கம் நமக்கு தேவை. சமீப காலமாக கடந்த வருடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சபைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்த அநேகர் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தாங்க. அவங்களை அடக்கம் செய்துவிட்டு வந்து இப்படி யோசிப்பேன் நான், ஆண்டவரே, என்னை அந்த பகுதியிலிருந்து இந்த ஊருக்கு கொண்டு வந்தீர், இந்த பகுதியிலே உம்முடைய முன்குறித்தலின்படி யார் யார் தெரிந்து கொள்ளப்பட்டாங்களோ அவர்கள் எல்லாரையும்
விசுவாசிகளாக நீரே அழைத்து கொண்டு வந்தீர். அவர்களுக்கு போதிக்கக்கூடிய, அவர்களை நடத்தக்கூடிய வாய்ப்பையும் காரியங்களையும் நீரே செய்தீர். அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்த்து அவர்கள் முடிவு பரியந்தம் சாகிற வரைக்கும் அவர்களை கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கும்படி நீரே செய்தீர். இப்போ அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே மரிச்சிருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன். உம்மை பின்பற்றி விக்கிரகங்களை விட்டு உம்மை ஆராதித்து உம்மை தேடி வந்து ஒரு நம்பிக்கையோடு இந்த உலகத்தை விட்டு அவங்க போயிருக்காங்க. எந்த நோக்கத்தோடு என்ன இந்த ஊருக்கு கொண்டு வந்தீர்? இங்கே என்னால் முன்குறிக்கப்பட்டவங்களெல்லாம் உன்கிட்ட நான் தருவேன். அவங்க எல்லாரையும் நீ கூட்டி சேர்த்து என்னுடைய வேத வசனமாகி அப்பத்தினால அவர்களை சரிப்படுத்தி அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்த்து முடிவு பரியந்தம் நீ அவங்கள பார்த்துக்கிறணும் என்று அவர்களை ஏற்படுத்தினீர். இன்றைக்கு எங்கேயோ இருந்தாங்க, அதுவும் நமக்கு தெரியும். இப்போ தேவனுடைய பிள்ளையாக மாறினாங்க. இத்தனை ஆண்டுகள் உம்மை பின்பற்றி வந்திருக்கிறாங்க. இப்போ உம்முடைய ராஜ்யத்தை தேடி அவங்க வந்திருக்கிறாங்க. என்னை எந்த நோக்கத்துக்காக இந்த ஊருக்கு வர வச்சீரோ அதை இவங்க மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றி காமிச்சிருக்கிறீர். இதுதான் ஆவிக்குரிய பலன். எனக்கு ஆவிக்குரிய பலன் எது? இங்கே வந்தோடனே எப்படியாவது இந்த ஊரில் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக வரல, பிழைக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை, இந்த ஊரில் போய் எப்படியாவது பிழைச்சிக்கிறணும் அப்படின்றதுக்காக வரல. தேவன் என்னை ஒரு நோக்கத்துக்காக அழைச்சார். அந்த நோக்கத்தை அறிந்தேன். அந்த நோக்கத்துக்கு என்னை அர்ப்பணம் பண்ணேன். உங்கள் எல்லாரையும் ஆண்டவரே இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். உங்களை எல்லாரையும் இந்த இடத்துல வச்சு கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்கணும், கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்கணும். முடிவு பரியந்தம் நீங்கள் சாகிற வரைக்கும் இந்த ஆண்டவரை பின்பற்றுகிறதற்கு உங்களை உறுதிப்படுத்தணும், உங்களை நிலைநிறுத்தணும். நீங்கள் எல்லாரும் நித்திய ராஜ்யத்தில் காணப்படணும். அவருடைய ராஜ்யத்தில் வந்து நம்ம எல்லாரும் சேரணும். இதுக்காகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இதற்காகவே அவர் மரித்தார். இதற்காகவே அவர் பாடுபட்டார். அவருடைய வார்த்தை நமக்கு இப்படி வருது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொன்ன அந்த விசுவாசத்தை நாம் எல்லாரும் உடையவர்களாக இருக்கணும். எப்படியோ நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் காணப்படும் போது தேவன் மெய்யாகவே நம்மை பார்த்து சந்தோஷம் அடைவார். ஏனென்றால் இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்ததுக்கு என்ன அர்த்தம்? இவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளணும். நிலையான நகரம் இங்கே நமக்கு இல்லை. நித்திய ராஜ்யத்துக்கு நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். அதில் எப்படியாவது அதில் நாம் சுதந்தரித்து கொள்ளணும். அதற்காகத்தான் அவர் தம்முடைய வீட்டிலே சேர்த்து கொண்டார், விசாரிக்கிறார், நீர் பாய்ச்சுகிறார், அப்பம் கொடுக்கிறார், திருத்துகிறார். அதுக்கு காரணம் என்ன? எப்படியாவது ஒரு பலனை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக. எனவே பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது யாரு? பவுல் சொல்கிறாரு, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். தேவன்தான் நம்ம எல்லாரையும் ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுகிற பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நமக்கு தர வேண்டும். அல்லேலூயா. இங்கே வந்து 30 வருஷம் ஆகுது. ஒரு 7-8 ஊழியக்காரங்க இங்கேருந்து போயிருக்காங்க ஊழியம் முழு நேரமாக செய்கிறதுக்கு. நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல இருக்கீங்க. ஒரு 10-15 குடும்பங்க ரட்சிக்கப்பட்டு இந்த சபையிலேருந்து புறப்பட்டு போய் வெளியூர்களில் தேவ பிள்ளைகளாக இருக்காங்க. ஒரு 15-20 குடும்பம் அப்படி போயிட்டாங்க, வெளியூர்களில் இருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்காங்க. என்னை இந்த இடத்துல கொண்டு வந்த நோக்கம் நிறைவேறி வருகிறதா என்று நான் அடிக்கடி என்னை நாமே கேட்டுக்கொள்ளுவேன். எந்த நோக்கத்துக்காக இங்கே கொண்டு வந்தார்? அந்த நோக்கம் என்னில் நிறைவேறுதா என்று அடிக்கடி நான் என்னை கேள்வி கேட்டுக்கொள்ளுவேன். ஏனென்றால் ஏதோ வந்தோம், ஏதோ ஊழியம் செஞ்சோம் அப்படின்பதல்ல. இதனுடைய பலன் என்ன? இதனுடைய பிரதிபலன் என்ன என்றால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை என்னிடத்தில் சேர்த்து கொண்டேன், நான் உன்னை திருத்துகிறேன், உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன், மழை தாழ்ச்சியை கொடுக்கிறேன், நீர் பாய்ச்சுகிறேன்,
இதெல்லாம் செய்ததனுடைய காரணம் என்ன? நாம் எல்லாரும் ஒரு நாள் நித்திய ஜீவனிலே காணப்படணும். இதுதான் நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம். அது விளைவிக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் விளைவின் பலன்களாக தேவன் நம்மை கவனிக்கிறார், நம்மை பார்க்கிறார். வசனம் 10வது வசனத்திலே 7வது குறிப்பாக இப்படி நாம் பார்க்கிறோம். அதற்காக அவர் என்ன செய்கிறார்? தண்ணீர் இறைக்கிறார். தண்ணீர் இறைக்கிறார். தேவனுடைய தோட்டமாகிய சபை செழித்து வளருவதற்கு தினந்தோறும் நமக்கு நல்ல தண்ணீரை அவர் இறைத்து கொண்டே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது வனாந்தரமான இடம்தான் அது. அந்த இடத்திலேயும் அந்த ஜனங்களை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார். 78ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 78ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல யாருக்காக? தம்முடைய ஜனங்களுக்காக. எங்கிருந்து தண்ணீரை கொண்டு வந்தார்? கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தார். பவுல் இதை குறித்து கொரிந்தியருக்கு எழுதும்போது இப்படி எழுதுவார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இப்படி எழுதுவார். அவர்கள் எல்லாரும் ஞான பானத்தை குடித்தார்கள், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை அவர்கள் குடித்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே சங்கீதம் 78:16லேயும் புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 10:4லேயும் ஒரே சம்பவம் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுமே இப்படி சொன்னார். சமாரியா ஸ்திரீட்ட இப்படி சொன்னார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வரும்போது வசனம் 13ஆம் வசனத்தில் வரும்போது, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு ஒருபோதும் தாகம் உண்டாகாது. அப்படியாய் தேவன் தம்முடைய ஜனங்களின் தாகத்தை தீர்க்கிற கர்த்தர் அவர். எனவே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அந்த தோட்டத்துக்கு தினந்தோறும் தண்ணீர் இறைத்து. அப்படி இறைப்பதற்கான காரணம் என்ன? 10வது வசனத்தில் இப்படி போட்டிருக்கு, மலைகளால் கரைய பண்ணி அப்படின்னு போட்டிருக்கு. அதன் படைச்சால்கள் இறைத்து, படைச்சால்களுக்கு இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு இடத்துல ஒரு நிலத்தில் சில மேடான பகுதி இருந்தால் அந்த மேடான பகுதி எப்பொழுது கரையும் அப்படின்னா, அந்த இடம் முழுவதும் தண்ணீரால் நிரம்பிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மேடு தாவலாம் என்ன செஞ்சிடும்? ஒன்றாயிரும். மேடுகளை கரைய பண்ணும்படியாக, மேடுகளை கரைய பண்ணி அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு அடுத்து தான் ஆசீர்வாதம். 9வது குறிப்பு தான் ஆசீர்வாதம். 8வது குறிப்பில் மேடுகள் கரையப்பட வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? உபாகமம் 8:14 போட்டிருக்கு. 8:14 ஒருபோதும் நம்முடைய இருதயம் ஒரு நாளும் ஒரு காரியத்தினாலும் மேட்டிமை அடையாமல் நம்ம பார்த்துக்கிறணும். அப்படி மேட்டிமை உள்ளதாக இருந்தால் தேவனுடைய மழை உனக்கு கிடைக்காது. தேவனுடைய அந்த தண்ணீர் பாய்ச்சல் அந்த மேட்டுக்கு இல்லாமல் போயிடும். எனவே தான் அவர் எப்படி அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுறாரா? அங்கே போட்டிருக்கு, படைச்சால்கள் எல்லாம் வரப்புகள் எல்லாம் மூடும்படி, அந்த மேடுகள் எல்லாம் கரைந்து போகும்படியாக. நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோம். எந்த விதத்திலையும் எதை குறித்தும் நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. எதை குறித்தும் நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா, ரோமருக்கு பவுல் எழுதும்போது 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லி அவங்கள்ட்ட பேசுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், அவர்கள் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். 17ஆம் வசனத்திலிருந்து 11, 17 நம்ம படித்தோம்னா இப்படி சொல்லுவார். அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தானே என்று சொல்லி அவர்கள் தவறு செய்தபோது
அவர் அவர்களை கண்டிக்காமல் விடவில்லை. தேவனுடைய ஜனங்களாக இருந்தாலும், தேவனுடைய ஜனமாக இருந்தாலும் அந்த ஜனத்தை அவர் கண்டித்தார், அந்த ஜனத்தை அவர் தண்டித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு மரத்தை வச்சு ஆண்டவர் அங்கே பேசுவார். என்ன மரம் அது? ஒலிவ மரம். இந்த ஒலிவ மரத்தில் சில கிளைகள் பலன் கொடாமல் போனதுனால அவர் என்ன பண்ணாராம்? அந்த கிளையெல்லாம் முறிச்சு போட்டாராம். அந்த கிளை எல்லாத்தையும் அவர் முறிச்சு போட்டாராம். அது பலன் கொடாமல் போனதுனால அவர் முறித்து போட்டார். இப்போ புறஜாதிகளாகிய நம்ம எல்லாரையும் அவருடைய சமூகத்துக்கு நம்மை சேர்த்திருக்கிறார். இப்பொழுது நாம் எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னா என்ன நடக்கும்னு அங்கே போடுறாரு. இங்கே பாருங்க, ஒரிஜினலான மரத்தையே முறிச்சு போட்டார். நாமெல்லாம் என்ன மரம்? அங்கே போட்டிருக்கு, காட்டு ஒலிவ மரமாகிய நீ அப்படின்னு போட்டிருக்கு. 17, 18, 19, 20 வசனங்களை நம்ம படித்தோம்னா நல்ல ஒலிவ மரத்தின் கிளையவே அவர் முறிச்சு போட்டார். காட்டு ஒலிவ மரமாகிய ஒன்றை அவர் முறிச்சு போடாமல் இருப்பார்ன்றது உறுதி இல்லை. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ இருக்கிற நிலைமையிலே மேட்டிமை சிந்தையாக இராமல் எல்லாருக்கும் முன்பாக உன்னை தாழ்த்தியிரு. அப்பொழுதுதான் மலைகளால் நீ ஆசீர்வதிக்கப்படுவ. மலைகளால், தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நீ நிறையப்படுவ. அப்படி நிறையப்பட வேண்டுமானால் மேட்டிமையானவைகள் ஒருபோதும் நம்முடைய இருதயத்தில் இல்லாமல் நாம் பார்த்துக்கிறணும். அப்படி இருந்தால் 9வது அதுக்கு அடுத்த ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்களைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய நம்மை பூமிக்குரிய ரீதியிலையும் ஆவிக்குரிய ரீதியிலையும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவனண்டை ஒருவன் வரும்போது அவனை பூமிக்குரிய ரீதியிலையும் ஆசீர்வதிக்கிறவர், ஆவிக்குரிய ரீதியிலையும் ஆசீர்வதிக்கிறவர். இந்த ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் தேவனவர். நம்மை மாத்திரமல்ல, உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தின், உங்கள் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ஆண்டவரிடத்தில் வந்து எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன், இந்த ஆண்டவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவரிடத்தில் வந்தவர்கள், வெறுமையாய் வந்தவர்கள், தேவனிடம் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஏராளமான பேர், ஏராளமான பேர். வீட்டை விட்டு, கிறிஸ்துவின் நிமித்தமாக ஊரை விட்டு, சொந்த பந்தத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தினால் அவர்கள் பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டாங்க. இந்த ஆலயம் கட்டி இப்போ 22, 23 வருஷம் ஆகுது. இது கட்டி முடித்தோடனே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்தார், நம்மகிட்ட வந்தார். அவர் வந்த உடனே என்கிட்ட சொன்னார், நாகப்பட்டினத்திலேருந்து வந்தார். பாஸ்டர், நான் எங்கே இருக்கேன்னு எங்கள் வீட்டுக்கு தெரியாது, எங்கள் குடும்பம், முழு குடும்பமும் கிறிஸ்தவத்துக்கு விரோதமானவங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஊழிய அழைப்பு பெற்று இங்கே பைபிள் காலேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேர்ந்துட்டேன், ஒருத்தங்க மூலமாக கேள்விப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் வரும்போதெல்லாம் அவரை திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, ஆண்டவர் எப்படியும் உங்களை நடத்துவார் என்று சொல்லி அவரை தைரியப்படுத்தி நடத்தினேன். இப்போ மே மாதம் லீவு வந்துருச்சு, லீவு. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், எல்லா மாணவர்களும் இந்த ஒரு மாதம் வீட்டுக்கு போயிடுவாங்க பாஸ்டர், நான் எங்கே போகிறதுனே தெரியலை அப்படின்றாரு. அப்போ நான் அவரை பார்த்து சொன்னேன், தம்பி நீங்கள் எங்கேயும் கவலைப்படாதீங்க, ஒரு மாதம் லீவுக்கு இங்கே வந்துடுங்க, நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொன்னேன். அவருடைய முழு காரியத்தையும் முழு பொறுப்பையும் ஆண்டவருடைய கிருபையினாலே நான் பார்த்துக்கிட்டேன். அவர் கிராஜுவேஷன் வந்தது, அவருக்கு புது உடைகள்லாம் எடுத்து கொடுத்து அவரை இன்னொரு இடத்துல போய் அவர் அந்த ஊழியத்தில் பயிற்சியில் இருக்கும்படி கொஞ்சம் வழிகாட்டினேன். அப்படிப்பட்ட ஒரு மாணவனாக வந்தவர் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சபையினுடைய போதகராக இருக்கார். அவருடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு அவர்கிட்ட வந்திருக்காங்க. இது ஒரு ஆளுக்கு மட்டும் அல்ல, எத்தனை மனிதர்கள், எந்த ஒரு மனுஷன் அவரை தேடி வரும்போது, அவரிடத்தில் விசுவாசம் கொள்ளும்போது அந்த மனுஷனை ஆண்டவர் நிச்சயமாய்
ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர், உயர்த்துகிற கர்த்தர் அவர். எனவேதான் இந்த 9வது ஆசீர்வாதமாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் வைத்து நான் அவனை ஆசீர்வதிப்பேன். 10வது குறிப்பு வசனம் 11 போட்டிருக்கு, நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. முடிசூட்டுவதற்கு முன்பாக அவர் என்ன செய்கிறாரா? 103ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கல, 103ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம் நாம், அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உன்னை முடிசூட்டி அப்படின்னு இந்த வசனத்தில் போட்டிருக்கு. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உன்னை முடிசூட்டுகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. முடிசூட்டுகிற கர்த்தர் அவர். முடிசூட்டுதல் அப்படின்னா என்ன? கிரீடத்தை சூட்டுவது, அதுதான் முடிசூட்டுவது. ஆண்டவர் உங்களை என்னையும் முடிசூட்டுவதற்கு முன்பாக நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் நமக்கு மன்னித்து நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கத்தினால் உங்களை என்னையும் முடிசூட்டுகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. எனவே இந்த 10 ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தர வேண்டுமானால் அவன் எங்கே இருக்கணும்? 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அவருடைய பிரகாரங்களில், அவருடைய வீட்டில், அவருடைய பிரகாரங்களில் ஒருவன் நிலைத்திருந்தால் அவனுக்கு இந்த 10 ஆசீர்வாதங்களையும் தவறாமல் செய்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்கு ஆண்டவர் வல்லவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறபடினால் இந்த வாக்குத்தத்தங்களுக்கு நாம் உரிமையாளர்களாக இருக்கும்படி இந்த பிரகாரமாகி அவருடைய வீட்டை விட்டு ஒரு நாளும் நாம் விலகக்கூடாது. எப்படியாவது பிசாசு முயற்சி பண்ணுவேன், ஒவ்வொரு வாரமும் எப்படியாவது ஒன்றை போவிடாமல் செய்யணுமோ, இதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வேன் பிசாசு. நீங்களும் நானும் அதில் உறுதியாக இருக்கணும். அவருடைய பிரகாரத்தை விட்டு ஒரு நாளும் நீங்கக்கூடாது, அவருடைய வீட்டில் விட்டு ஒரு நாளும் நீங்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த 10 ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்து தம்முடைய மகிமையை உனக்கு விளங்க பண்ணுவார், உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நாம் எல்லாரும் எழுந்து நின்று தேவனுடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோகத்தின் நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, முன்னே தூரமாயிருந்த எங்களை உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டு எங்களை சேர்த்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து, எங்களை தெரிந்து கொண்டு எங்களை சேர்த்து கொண்டீரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய வீட்டிலே எங்களை சேர்த்து கொண்டீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முன்னே நாங்கள் உம்முடைய ஜனமாய் இருக்கவில்லை, பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மூழ்கி இருந்தவர்களாக இருந்தோம். எங்களை கிருபையாய் சேர்த்து கொண்டீரே ஆண்டவரே, எங்களை கிருபையாய் நீர் சேர்த்து கொண்டீரே ஆண்டவரே, எங்களை கிருபையாய் சேர்த்து கொண்டீரே ஆண்டவரே. இருந்த நிலைமையிலே எங்களை சேர்த்து கொண்டீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளையா எங்களை சேர்த்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சேர்த்து கொண்ட எங்களை இந்த 10 ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை விசாரிக்கிற கர்த்தர், எங்களை விசாரிக்கிற ஆண்டவர், எங்களை விசாரிக்கிற தேவன், இந்த தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சி எங்களை காப்பாற்றுகிறவர், எங்களை செழிப்பாக்குகிறவர், எங்களை அவ்வப்போது திருத்துகிறவர், நீரே விளையச் செய்கிறவர், தண்ணீர் இறைக்கிறவர், மேடுகளை தாழ்த்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், எங்களை முடிசூட்டுகிறவர். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்.
இந்த இடத்துல இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கான வாக்குத்தத்தமாக இதெல்லாம் உம்முடைய ஜனங்களுக்கு சொல் என்று சொன்னீர். நீர் எந்த வார்த்தையை சொன்னீரோ அதெல்லாம் உம்முடைய ஜனங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். பிதாவே, நீ நேசிக்கிற இந்த ஜனங்களை, நீர் சேர்த்து கொண்ட இந்த ஜனங்களை, உம்முடைய வீட்டிலே வாசமாயிருக்கும்படி நீர் சேர்த்து கொண்ட இந்த பாக்கியம் பெற்ற இந்த ஜனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய தயவு, இரக்கம், கிருபை தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும், உதவி செய்யட்டும். இவர்களை பலப்படுத்தி காத்து நடத்துவீராக. இந்த 10 ஆசீர்வாதங்களால் உம்முடைய ஜனங்களை நிரப்புவீராக, கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.